பண்ணுற நாள் பாருங்கள், மே 30 சாட்டர்டே. சரிங்களா? திங்கட்கிழமைக்கு உண்டான மார்க்கெட்டை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கணிப்பில் நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்கன்னா, இது டபுள் டாப் உடைய ஒரு இண்டிகேஷன். ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ இதனுடைய பாட்டம் நம்மளுக்கு உடஞ்சிருச்சுன்னா இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு கேட்டகரியில் நம்ம டபுள் டாப் பண்ணுற முறையில் பார்த்துட்டோம். இதே ட்ரெண்ட் லைன் பேஸில் நம்ம பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் பேஸில் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை. அது பியூர்லி டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரெண்டுமே கலந்தது. இந்த டெக்னிக்கல் வைஸாக நம்ம பார்த்துக்கலாம். பிரேக் அவுட் ரேஞ்ச் எந்த லெவலுக்கு அப்புறம் இது பிரேக் அவுட் ஆக போகுது. இது பிரேக் அவுட் ரேஞ்ச். சரிங்களா? இது பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோடு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது ஹையர் டைம் ஃப்ரேம். சரிங்களா? இப்போ இதனுடைய ஒரு டெக்னிக்கல் வியூஸில் பார்த்துட்டோம். இன்னும் டீப்பாக ஒரு டெக்னிக்கல் பார்க்கணும்னா இந்த ஒரு வருஷம் எடுங்க. ஒரு வருஷத்தில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் காட்டும் 23,725 ஓனாக ஓப்பன் ப்ரைஸ். இப்போ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 725. இப்போ உதாரணத்துக்கு இது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் இந்த டெக்னிக்கல் ஒர்க்கும் ஃபண்டமெண்டல் அனாலிஸும் இயர்லி ஓப்பன் பாயிண்ட்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இது இயர்லி ஓப்பன் பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது 6 மாதத்தில் பாருங்கள். 6 மாதத்தில் ப்ரெஸ் பண்ணும்போது 25,600. அப்போ இந்த அளவுக்கு போகாது. அதனால் அதனுடைய லோவை மார்க் பண்ணுங்கள். லோ இது 6 மந்த் லோ. நான் மேனுவலாகவே இண்டிகேட்டர் நானே என்னுடைய ஓன் முயற்சியில் நான் வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் சும்மா உங்களுக்கு 6 லோனா 6 மந்த்லி லோ. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டை இன்ஸ்டியூட் லெவலில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே ரிவர்சல் இந்த 127ன்றது யாருமே சொல்லாது, நான் சொல்கிறேன். இந்த 127ன்றது ரிவர்சல் ஜோன். சிக்ஸ் மந்த்லி ரிவர்சல் ஜோன் இது போட்டுங்க. சரிங்களா? இது பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க்கு. ஏன்னா நியர்பையில் இருக்கும்போது இப்போ போன மாதனுடைய கீ லெவலில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு மாதனுடைய ஓப்பன் பாயிண்ட்டு 22,887. அப்போ மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டை பாருங்கள். ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். 22,887 ஓப்பன் பாயிண்ட். சரிங்களா? அப்போ இந்த வாரத்துக்கு உண்டான கீ லெவலில் பாருங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான ஓப்பன் பாயிண்ட்டு 23,902. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இது பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க். சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஒரு ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட்டு இது முக்கியமான ஒரு இண்டிகேஷன் லெவலாக நம்மளுக்கு இருக்க போகுது. அப்போ
இது வந்து ஒரு ட்ரெண்டாகவே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதனுடைய வாரமும் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். வாரமும் ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா எந்த இடத்துல ரிவர்சல் எடுக்க போகுது. இதை நல்லா பார்த்துங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை டெலிட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த ஃபேஸை நல்லா பாருங்கள். இப்போ மந்த்லி மிட் பாயிண்டில் இருக்குது. இது இன்ஷூட் லெவலு 6 மந்த் லோ, ஒரு மந்த்லியுடைய ஹை, அதுக்கப்புறம் கீழே வந்து மந்த்லியுடைய ஓப்பன் பாயிண்ட்டு. சரிங்களா? இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க்கு. அப்போ நான் அந்த ஃபெப்பை நான் எடுத்து மேனுவலாக நான் ட்ரா பண்ணுறேன். எது கீழே வந்தால் எனக்கு ஃபால் கன்ஃபார்ம் ஆக போகுது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்கு அப்புறம் வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லியுடைய மிட் பாயிண்ட்டு, அதாவது 100 ரூபானா அதனுடைய பாதி வந்து 50 ரூபா, அது மிட் பாயிண்ட்டை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மந்த்லியுடைய மிட் பாயிண்ட்டும் வீக்லியுடைய லோவும் ரெண்டும் நேர்பையில் இருக்குது. இதை நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம ஒரு அனாலிஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்தராக நம்ம ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில்லையே நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ டபுள் டாப் உடைய அந்த இண்டிகேஷன், அந்த டபுள் டாப் உடைய இண்டிகேஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நம்ம டெலிட் பண்ணிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து டபுள் டாப் நடந்திருக்கா மந்த்லியில் டபுள் டாப் சொல்லிட்டுருக்கோம் பார்த்திங்களா. அந்த டபுள் டாப் உடைய கன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து நான் ஒரு பிளாக் கலர் லைனாகவே நான் போட்டுருக்கேன். சரிங்களா? கலர் வேண்டாம், வேறு எதனா ஒரு கலரோ மல்டி கலர்லாவோ ஒரு க்ரீன் கலர் லைனே போட்டு ட்ரா பண்ணிருக்கேன் டபுள் டாப். அப்போ இந்த மந்த்லியுடைய கேண்டிலில் பேரிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி, அதாவது மதர் கேண்டில் போல், பேரிஷ் மதர் கேண்டில் போல் வச்சுருக்கு இந்த 2 கேண்டிலை பார்க்கும்போது. சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீக்லி எடுத்துக்கோங்க. வீக்லி எடுத்திங்கன்னா அந்த இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அந்த வீக்லியுடைய லெவலில் நம்ம ஒரு இண்டிகேஷன், ஏன் இவ்வளோ கொசவசன ஒரு லைனு, இதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது. அப்போ பிரேக் அவுட் பாயிண்ட்டு எப்படி வரப்போகுதுன்னா, இங்கேருந்து, அதாவது வீக்லியுடைய இன்ஷூட், அது ரெஸ்டன்ட் எப்படி இருக்கு பாருங்கள். வீக்லியுடைய 78ன்றது இன்ஷூட் லெவலு, இயருடைய ஓப்பன் பாயிண்ட்டு, 6 மந்த்னுடைய ரிவர்சல் ஜோனு, வீக்லி இது கடந்து போகும்போது மட்டும்தான் இதை அப்சைடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 23,900ன்றதை கடந்து போகும்போது தான் ஒரு 2வது அட்டம்ப்டில் நம்ம எடுத்தோன்னா இதனுடைய ரெஸ்டன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வீக்லியுடைய ஹைன்றது ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்கும், அடுத்தது 6 மந்த்தினுடைய ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து பேஸ் பண்ணுறீங்களா, இது அப் ட்ரெண்டுக்கு உண்டான கீ லெவல். அதே நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு ஒரு எதிர்பார்க்கும்போது ஒரு வீக்லியுடைய பேட்டர்னில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். கை கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிறதுனால இது இருக்குது. இப்போ வீக்லியுடைய ஒரு பேட்டர்னில் பாருங்கள், இந்த பேட்டர்ன் என்ன சொல்ல வருதுன்னா, அப்போ டவுன் ட்ரெண்டுன்னும்போது நம்ம வீக்லியுடைய லோவையும் கட் பண்ணுது, மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டையும் கட் பண்ணுது. அப்போ இங்கேருந்து ஃபால் பண்ணிச்சுன்னா, உதாரணத்துக்கு நேத்தனுடைய லோவை கட் பண்ணுதுன்னா, அப்போ வந்து 23,520ன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. 560ன்றது இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு மார்னிங் செஷனில் பிரேக் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் செஷனில் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த டவுனை செகண்ட் அட்டம்ப்டில் நம்ம ட்ரை பண்ணால் ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஜோனாக இங்கே இருக்கும், ஒரு ரிவர்சல் பண்ணும். இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் இந்த ரிவர்சலும் பிரேக் ஈவன் பாயிண்ட் பண்ணதுன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு மார்க்கெட்டு இதை டவுன் ட்ரெண்டை நோக்கி நகரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய நிஃப்டினுடைய ஒரு க்ளோசிங் ப்ரைஸ், அப்போ கால் சைடு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, ஏன்னா 2 நாள் தான் டைம், 23,547 மைனஸு, அப்போ 23,300ன்றதை நான் எடுத்துக்கிறேன்.
23,300ன்றது. அப்போ ஒரிஜினல் விலை எவ்வளோ? 247 ரூபா. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 443 ரூபா. அப்போ டிகே எவ்வளோ நடக்கணும்? 200 பாயிண்ட் டிகே நடக்கணும். சரிங்களா? அதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவேஷனை நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா, இப்போ இந்த வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம சொல்ல வரோம். அப்போ புட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ புட் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து நான் 24,000ன்றது ஒரு ரவுண்ட் ஃபிகராகவே எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 24,000 புட் ஆப்ஷன் மைனஸ் 23,547. இங்கே எவ்வளோ இருக்கணும்? 453 ரூபா இருக்கணும். ஆனால் இங்கே வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்குது? 324 ரூபா இருக்குது. அப்போ மைனஸ் 324 ரூபா. அப்போ எவ்வளோ ஏறணும்? 129 பாயிண்ட் வந்து ஏறணும். அப்போ 129 பாயிண்ட் வந்து இங்கே ஏறணும்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 230 பாயிண்ட் டவுன் ஆனால் தான் இந்த வேல்யூவேஷன் வரும். அப்போ நம்ம வந்து இதனுடைய கிரீக்ஸ் வேல்யூவேஷன் 24,000 டெல்டா வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா 78 பைசா, 0.78. அப்போ 129 பாயிண்ட்டு டிவைடட் பை 0.74 பைசா. அப்போ 174 பாயிண்ட்டு இறங்கணும். அப்போ அந்த 174 பாயிண்ட் இறங்கினா தான் இதனுடைய அசல் ப்ரைஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டான ஒரு இடம் வந்து வரும். சரிங்களா? இதே நம்ம அடுத்த டெக்னிக்கல் ஒர்க்கை நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வேல்யூவேஷனில் நம்ம அடுத்தது ஒரு ப்ரைவேட் பேங்க். இப்போ இந்த ப்ரைவேட் பேங்க் ஏன் பார்க்கணுன்னா, இந்த ப்ரைவேட் பேங்க்குடைய இண்டெக்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஃபஸ்ட்டு பண்ணதை போலவே இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஹால் டைம் ஐலேருந்து இதனுடைய 1 இயர்னுடைய மிட் பாயிண்டில் இருக்குது. அது இல்லாமல் இதனுடைய ஓப்பன் ப்ரைஸு 24,000. இப்போ இதனுடைய ஓப்பன் ப்ரைஸு 24,761 தான். 24,761. அப்போ இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஃபண்டமெண்டலாக ப்ரைவேட் பேங்க் ஏன் பார்க்கணும்? இதனுடைய வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இதனுடைய 6 மந்த்தினுடைய லோ இங்கே பாருங்கள். 6 மந்த்தினுடைய லோ வந்து ஒரு பிளாக் கலர் லைனாவோ ரெட் கலர் லைனாவோ போட்டுக்கிறேன் நான். இந்த 6 மந்த் லோ சரிங்களா? அது வந்து மந்த்லியில் நான் என்ன மாதிரி நடந்திருக்கு. அப்போ மந்த்லியில் ஒரு மிட் பாயிண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்லியில் எப்படி இருக்குது? இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு நல்லா தெரிய வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். நம்ம எப்போயுமே ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ நம்ம வந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் டைம் ஃப்ரேமை ஒரு 4 ஹவர் கேண்டில் பார்த்துக்கலாம். இங்கே வீக்லியுடைய லோவும் ப்ரீவியஸ் டே உடைய லோவையும் கட் பண்ணிச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு வருஷத்தினுடைய 50% இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணால் பேங்க் நிஃப்டியில் இது அதுக்கு உண்டான ப்ரீவியஸ் டே உடைய லோவும் வீக்லி உடைய லோவும் இது சப்போர்ட் எடுக்க முடியலன்னா அகெயின் ஃபாலோ ஆகிறது 6 மந்த் லோவுக்கு நியர்பையில் வரும். இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் விழுதுன்னா அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்டு கீழே விழுந்துடும் பேங்க் நிஃப்டியில். அப்போ பேங்க் நிஃப்டியில் கீழே விழுதுன்னா நிஃப்டியிலும் அதனுடைய அவுட்புட் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டு அப்கமிங் டேஸில் இதை கட் பண்ணும்போது இதனுடைய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ரிவர்சல் இந்த இடத்துல ரிவர்சல் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைனா இதை கட் பண்ணிச்சுன்னா இது வந்து ஃபர்தராக வந்து டவுன் சைடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க். இது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎஸ்யூ பேங்க், கவர்மெண்ட் பேங்க். அந்த கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் இப்போ நான் சொன்னது போலவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இண்டெக்ஸ்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது நியர்பையில் ஆல் டைம் ஹையில் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஆல் டைம் ஹையில் இதுவும் நீங்கள் ஒரு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும்.
இது வந்து நான் இண்டிகேட்டராக நான் வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், என்னுடைய ஓன் ரெடி பண்ண இண்டிகேட்டர் எல்லாமே இந்த வாரத்துக்கு உண்டான கீ லெவல். இது கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து லோ ஹீட் ஃப்ரேமில் கட்டுங்களா, இது கரெக்டாக எந்தெந்த இடத்துல இது என்னென்ன மாரி நடந்திருக்கு. இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போனால் 50 மினிட்ஸ், அதுக்கு கம்மியாக பார்க்கக்கூடாது. இப்போ என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு நானே வந்து பெரிகஸ்னல் இன்ஸ்டியூட்டில் எஃப்ஐ வெப் சிஸ்டம்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ இதனுடைய வேல்யூவேஷன்ஸ் இது எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். பெய்டு விஷனில் எதுவுமே நான் இது பண்ணுறதுக்கில்ல. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ஒரு ரீட்டெயில் ட்ரேடர், ஒரு அனலிஸ்ட், ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எந்நேரமும் வந்து என் கண் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோ அவ்வளோ நேரம் மார்க்கெட்டை பற்றி நான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சென்னையில் ஓட்டுற ஒரு ஆட்டோ டிரைவர். இப்போ இந்த லெவலும் நம்மளுக்கு புரிஞ்சுட்டிங்க. அடுத்தது அப்படியே ஐடி பக்கம் வாங்க. ஐடி பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஐடியில் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். ஐடியில் உங்களுக்கு என்ன சொல்ல வருது, அப்போ ஐடி வீக்னஸாக இருக்குமா, என்ன மாதிரி பேட்டர்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் அனாலிசிஸ். 3 மந்த்லேயும் டபுள் டாப்பு, 3 மந்த்லேயும் 6 மந்த்லேயும் என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வாங்க. அப்போ இது வந்து ஐடியினுடைய இண்டெக்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணால் ஓவரால் இங்கேருந்து வந்து இந்த ஆல் டைம் ஐ ரீசெண்டாக வந்ததுடைய கீ லெவல் இது வந்து இந்த 50%ன்றது ஒரு சப்போர்ட். சரிங்களா, அப்புறம் இந்த இயர் ஒரு வருஷத்தினுடைய கேண்டிலில் நம்ம பார்க்குறோம், ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், இது எங்கெங்கெல்லாம் நகரும் அப்படின்ற இந்த 6 மாதனுடைய லெவல். 6 மாதனுடைய லெவலில் ஃபெப்பு ட்ராப் பண்ணும்போது அது இதனுடைய லெவலை தாண்டி இது போயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. சரிங்களா, அதனால் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மந்த்லியில் இப்போ இன்ஸ்டியூட் லெவலில் மந்த்லினுடைய 78% இன்ஸ்டியூட் லெவலில் நிற்குது. அதனால் ஒரு வீக்லிக்கே அப்படியே சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கேருந்து பாருங்கள், ஐடி கீழே விழும்போது நிஃப்டியும் கீழே விழும். இந்த வீக்லியுடைய லெவல் இது, இந்த வீக்லியுடைய லோவை பிரேக் பண்ணுது. அப்போ மந்த்லியுடைய லோவையும் பிரேக் பண்ணுது. அப்போ அந்த பிரேக் பண்ணுறது அடுத்தடுத்து ஃபால் வந்து வரும்போது, அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோவையும் பிரேக் பண்ணுறதுக்கு, வீக்லியுடைய லோவையும் பிரேக் பண்ணுறதுக்கு, அப்போ ட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இந்த இப்போ 29,080 அதனுடைய லோன்றது ஒரு மேஜரான சப்போர்ட். நாளைக்கு ஒரு கேப் டவுன்லேயே ஆகிடுச்சுன்னா அப்கமிங் டேஸில் கூட இந்த வீக்கிலுடைய லோவையும் ப்ரீவியஸ் டேவுடைய லோவையும் நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகும்போது இதனுடைய ஃபால் பண்ண தொடங்கிச்சுன்னா இந்த மந்த்லியுடைய லோன்றது மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் இது வந்து அகெயின் ஃபாலோ ஆக தொடங்கிச்சுன்னா இதுவாக இருக்கும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்பயுமே என்மீடியாவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குங்க. ஒரு யூஎஸ் மார்க்கெட்டில் என்மீடியா வந்து போயிட்டே இருக்கும். அதனுடைய இண்டெக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ நான் இண்டிகேட்டர் தான் ரெடி பண்ணிருக்கேன் என்னுடைய ஓன் முயற்சியில். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். S&P 500 பாருங்கள், என்னுடைய இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். ஏன்னா இது பியூர்லி ஃபெப்பு மட்டும்தான் இதை பேஸ் பண்ணுறது. இந்த ஃபெப்பை பேஸ் பண்ணி என்னுடைய டெக்னிக்கல் ஒர்க்கு இது எங்கெங்கெல்லாம் கிடக்கும், எதெல்லாம் ரெஸ்டண்ட்டு அப்படின்ற S&P 500. சரிங்களா, அடுத்தது டவ் ஜோன்ஸ். இங்கே பாருங்கள், இதனுடைய கீ லெவலில் எது ரெஸ்டண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ரெஸ்டண்ட்டு கரெக்டாக எப்படி தடுத்துருக்கா, இந்த தடுக்கக்கூடிய லெவல் வந்து கரெக்டாக இருக்கா. அதுவும் இல்லாமல் நாஸ்டாக் பாருங்கள், அடுத்த ரெஸ்டாரண்ட் எங்கே. சரிங்களா, அதே போல் நீங்கள் வேறு எதனா கண்ட்ரி கூட இதை கம்பேரிசன் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி யூரோப்பியன் மார்க்கெட்டில் அதனுடைய இது டேட்டா காட்டல, யுனைடெட் ஸ்டேட் காட்டுது. இப்போ
சிங்கப்பூர் மார்க்கெட்டை கூட எடுத்துங்க, அதனுடைய டேட்டா வரல. ரஷ்யாவுடைய இதுவும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்ட்டை இது எப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அதே போல் அடுத்தது இவங்களுடைய இண்டெக்ஸில் ரூபீஸில் வந்து பாருங்கள், என்னுடைய ரெஸ்டண்ட்டு சப்போர்ட்டு கரெக்டான ஒரு முறையில் இது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியேஷன் தான் கொடுக்குறேனே தவிர மற்றபடி வேறு யாருக்கும் வந்து பெய்டு வேஷனில் தரது கிடையாது. இப்போ பிட்காயின் பாருங்கள், பிட்காயினை ட்ரேட் பண்ணுறவங்க பாருங்கள், பிட்காயின் லெவலில் என்ன மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்ற. சரிங்களா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் இது பாருங்கள், கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்ட்டு கரெக்டாக இருக்கா, ஹை டைம் ஃப்ரேமில் இதை கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ இதனுடைய லெவல் வந்து மந்த்லியுடைய லோவும் வீக்லியுடைய லோவும் சேமாக இருக்குது. அப்போ டபுள் சப்போர்ட்டை வந்து அது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேவே க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த டேவிலேருந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்துருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூரோப் வேறு என்ன கரன்சி, என்னென்ன கரன்சி ட்ரேட்லாம் பண்ணுறதில்ல, ஒன்லி இந்த நிஃப்டி இப்படி ஆப்ஷனில் வந்து கனடியன் வந்து டாலர்ஸ் கொண்டோன்னா அதனுடைய மதிப்பில். இதே போல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக பண்ணுறது தான் மட்டும்தான் நான் இது பண்ணுவேனே தவிர நான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இந்த என்ட்ரி எடுங்க, இதில் போங்க அப்படின்னு என்ற ஒரு கேட்டகரி வர மாட்டேன். சரி, நான் என்னுடைய வெயிட்டேஜுடைய வாட்சிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்தியா விக்ஸு பாருங்கள், இந்தியா விக்ஸு எப்படி ஏறிருக்குன்னு பாருங்கள். அப்போ அப்கமிங் டேஸில் வீக்லி லோ சேஞ்ச் ஆக போக போகுது. அப்போ 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்டு மேலே போகும்போது இப்போ மேலே போகும். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், ஷார்ப் அண்ட் ஃபால் ஃபார்மா இண்டெக்ஸில் ஆட்டோ ஒரே ஒரு இது தான், அதில் எதெல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு முறையில் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஒரே ஸ்டாக் ஆப்ஷனில் நான் எப்போயுமே ஃப்யூச்சர் தான் ஃபாலோ பண்ணுவேன், ஸ்பாட்டை நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். சோலார் இண்டஸ்ட்ரியல், அது இல்லாமல் நேற்று நேச்சுரல் கேஸில் வந்து நம்மளுடைய ஸ்பாட் லெவலில், அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இதனுடைய கீ லெவலில் இது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கோல்டில் பாருங்கள், கோல்டில் நம்மளுடைய ரெஸ்டண்ட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த மந்த்லியுடைய லோவையும், ஆமாம் இந்த மந்த்லியுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சை பார்க்க போகுது. நீங்கள் 30 நாளைக்கு 31 1ஆந்தேதி அந்த மந்த்லியுடைய லோவையும் எல்லாமே சேஞ்சாக பார்க்க போகுது. வீடியோவில் கொஞ்சம் குழப்பம் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ண பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க்கு இது எல்லாத்தையுமே சேஞ்சாக பார்க்க போகுது. மந்த்லியுடைய லோ இது எல்லாமே சேஞ்சாக பார்க்க போகுது. அப்போ ஒரு மண்டேவுடைய ஒரு எல்லா இதுலேயும் எப்படி இண்டிகேஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டதான ஒரு முடிவு. எப்பவுமே மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு நீங்கள் நிஃப்டி ஆப்ஷனை லாஸ்ட்டாக சொல்கிறேன், நிஃப்டி ஆப்ஷனை பண்ணுறீங்க அப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், டிசிஎஸ் இந்த கம்பெனியினுடைய கரண்ட் அதை ஸ்பாட் க்ளோசிங் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கெட் கேப், ஃபியூச்சர் இன்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு வந்து டோட்டல் மார்க்கெட் கேப். இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் கூடல நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணிங்கன்னா அப்போ ஃப்யூச்சர் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்பாட்டில் அதிகமாக இருக்குது. அதாவது ஃப்யூச்சரில் வந்து கம்மியாக இருக்குது. இதனுடைய என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கணும். டோட்டல் மார்க்கெட் கேப், அந்த டோட்டல் மார்க்கெட் கேப்பு ஃப்யூச்சரில் கம்மியாக இருக்குது, ஸ்பாட்டில் வந்து அதிகமாக இருக்குன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு ஒரு அப்சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குவல் ஆகும்போது சைடு ஆகிடும். ரெண்டுமே அதிகமாக ஒரு 10,000 கோடி ஒரு மார்க்கெட் கேப்னால் அது வந்து ஒரு 10,500 கோடி இருக்குன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபால் அடுத்தடுத்த நாளில் வந்து நடக்கும்.
சரிங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷன். நன்றி, வணக்கம்.